ஊர்வலங்கள். பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் புடைசூழ பத்துமலை, தண்ணீர்மலை, கல்லுமலையில் ரத ஊர்வலங்கள். ரமதான் சந்தைக்கான உரிமம் மீண்டும் விற்கப்பட்டால் உடனடியாக ரத்து செய்யப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். நிற்பதும் நடப்பதும் நீன் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நீன் செயலாலே. நின் கதையே என வேலனிடம் சரணடைந்தனர் அவனின் பாதம் நாடி வந்த அடியார்கள். யாமிருக்க பயமேன் என்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தான் பத்துமலையான். பல்லாயிரக்கணக்கான வேண்டுதல்கள் ராஜ அலங்காரத்துடன் வெள்ளி ரதத்தில் அழகு திருக்குமரன் ஊர்வலம் வந்த காட்சியை நம் கண்முன் நிறுத்துகிறார் செய்தியாளர் பவித்ரா தமிழ்ச்செல்வம். தந்தை பரவனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். புள்ளிமயில் ஏறி வரும் வள்ளி மணவாளன் வெள்ளி ரதமேறி தாய்கோவிலாம் துன் எச்எஸ்லி சாலை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பத்துமலை நோக்கி சரியாக இரவு 9 மணிக்கு புறப்பட்டார். வெள்ளி ரத ஊர்வலத்தில் கந்தன் காலடி நாட பக்தர் கூட்டம் தவறவில்லை. இந்த வருஷம் சேர்த்தா 7வது வருஷம். ஒவ்வொரு வருஷமும் நடக்கும்போது நம்ம ஒரு வேண்டிட்டு நடக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த வேண்டுதல் நடக்கும். ஸோ இதனால தான் நம்ம வருஷம் தொடங்கி நடக்கிறோம். இதுக்கப்புறமும் நடப்போம் வருஷம். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி தேர்கூட நடக்கணும்ன்ட்டு. ஸோ இது வரைக்கும் வந்ததில்லை. எதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் மாதிரி வந்து. ஸோ இந்த வருஷம் ஹஸ்பண்ட் ஏர்லியாகவே சொன்னேன், இந்த வருஷமாக நான் கண்டிப்பாக போய் தேரை பார்க்கணும், கண்டிப்பாக இதில் போய் கலந்துக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால தான் ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஏர்லியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரியலி என்ன வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரதத்தை பார்க்குறேன். எனக்கு ரதத்துக்குள்ள நான் நடக்க சந்தோஷமாக இருக்குது. முருகன் அருளும் கிடைக்கும். நான் நல்லா படிக்கணும்னு முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். வாழ வந்த இடத்திலும் முருகனை மறவாத இந்த மலைநாட்டு பக்தர்கள் வடிவேலை நெஞ்சில் வைத்து பால் குடத்தை தலையில் ஏந்தி கந்தன் அவன் திருப்புகழை நாவில் கொண்டு பாத யாத்திரையாக பவனி வந்தனர். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நாளாக ஆசை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த தடவை தான் ஒரு பிராப்தம் கிடச்சிருக்கு வந்திருக்கிறதுக்கு. வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அவள் வெள்ளித்தேரை பார்க்குறது தான் மொதல் தடவை. பத்துகேஸ்க்கு நிறைய போயிருக்கேன், ஆனால் வெள்ளித்தேர் கூட நடந்ததே இல்லை. இந்த தடவை நடக்கல. நானும் ஒய்ஃபும் வந்திருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து முருக பக்தர். ஆனால் நான் இந்த க்ரௌடில் வர விரும்பினதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. சரி, இந்த பரவாயில்ல, அந்த க்ரௌடையும் மீறி இந்த முருகனோட அருள் வேணும் அப்படின்றதுக்காக நான் இன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த இவங்க கூடலாம் நடந்து போகணுன்றதில் விருப்பப்பட்டு வந்திருக்கு. 22 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஒரு தேங்க்ஸ் கிவிங் முருகனுக்கு. நம்ம லைஃப் நல்லா இருக்குது. ஸோ அவருக்கு வருஷம் நான் செய்கிறது நேட்ரி கார்டன் மாதிரி. ஆக்சுவலி எனக்கு இது என்ன பியாண்ட் என்னோட இது. ஸோ ஸ்டில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். என்னால் இன்னமும் நடக்க முடியுது. பத்திகேஃப்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கொடுப்பனை எவ்ரி இயர் எனக்கு கிடைக்கிறது. நான் ஒரு 17 வருஷமாக பால்குடம்ல ரதத்து கூட நடந்துட்டுருக்கிறேன். ஸோ வேண்டுதல்னா ஒன்றும் இல்லை, ஒய்ஃபு பால்குடம் அவங்க வேண்டியிருக்காங்க. ஸோ அவங்க கூட துணையாக நடந்து வரேன். வருஷம் ஹாப்பியாக தான் இருக்குது போகிறதுக்கு. பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நூற்றுக்கணக்கான போலீசாரும் ரேலா தன்னார்வ படையினரும் பணியில் ஈடுபட்டனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் எதிர்கொள்ள அவசர சிகிச்சை குழுவினரும் தயார் நிலையில் இருந்தனர். தாய் வீடாம் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து வெள்ளி ரதம் மீறி தம் வீடாம் பத்துமலை நோக்கி புறப்பட்ட ஆறுமுகனின் திருவுருவம் பக்தர்களின் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கிறது. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா என மக்கள் முழங்கியது எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கிறது. இவ்வாண்டு தைப்பூச திருவிழாவை பக்தி நெறியுடனும் பாதுகாப்புடனும் கொண்டாடுவோம். ஆர்டிஎம்காக பவித்ரா தமிழ்ச்செல்வம். இவ்வேளையில் பத்துமலையை நோக்கி புறப்பட்ட வெள்ளி ரதத்தோடு பின்தொடர்வோருக்கு ஆண்டுதோறும் வற்றாது அன்னதானம் வழங்கி வருகின்றனர் தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய நிர்வாகத்தினர். தலைநகர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் 131 ஆண்டுகளாக வீற்றிருக்கும் அன்னை அவள் தன்னை கடப்போருக்கு மறவாமல் அருளாசி வழங்குகிறாள். தங்களது குறை நீக்க முருகப்பெருமானிடம் தஞ்சம் அடைவோரின் தாகத்தையும் பசியையும் போக்கும் வழமையை ஆலய நிர்வாகத்தினர் பல நெடுங்காலமாக கொண்டிருக்கின்றனர். எத்தனை வருஷம்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல. இப்போ நான் ஆலயம் தவிர ஒரு 15 வருஷமா இருக்கேன். இந்த 15 வருஷ
பத்துமலையிலிருந்து தாய் கோவிலுக்கு வெள்ளி ரதம் திரும்பும்போது அவர்களுக்கு அன்னதானம் வழங்குகின்றனர். ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் தனி பெரும் ஆலயமாக தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் குடிகொண்டுள்ளார். இதனிடையே ஏறத்தாழ 20 மணி நேர பயணத்துக்கு பின் வெள்ளிரதம் பத்துமலை திருத்தலத்தை மாலை 7 மணி அளவில் வந்தடைந்தது. ரதம் வந்தடைந்ததை தொடர்ந்து தைப்பூச விழா அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதை அறிவிக்கும் வகையில் பத்துமலையில் சேவற்கொடி இந்நேரத்திலும் ஏற்றப்படலாம். களை கட்டியது பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூசம். எங்கும் முருகன் எதிலும் முருகன் என அவனை சரணடைந்த பக்தர்கள் படையுடன் வெள்ளி ரதத்தில் தண்டாயுதபாணியும் தங்கரதத்தில் வேலாயுதரும் தண்ணீர்மலை நோக்கி ஊர்வலம் சென்று கொண்டிருக்கின்றனர். அதிகாலை மணி 6:20க்கு குவீன் ஸ்ட்ரீட் மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து சக்திவேல் தங்க ரதத்தில் இருத்தப்பட்டு மக்களின் அரோகரா முழக்கங்களுடன் ஊர்வலம் தொடங்கியது. 5ஆம் ஆண்டாக வேலவனின் வேலை ஏந்தி முத்துத்தீவை பவனி வரும் தங்கத்தேர் இன்றிரவு தண்ணீர்மலை அடிவாரத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முத்துத்தீவின் பழம்பெரும் பாரம்பரியமாக கருதப்படும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தெண்டாயுதபாணி ஆலய வெள்ளி ரதம் 131ஆம் ஆண்டாக காலை மணி 7:30க்கு பினாங்கு ஸ்ட்ரீட் கோவில் வீட்டிலிருந்து ஊர்வலத்தை தொடங்கியது. தங்கமயில் வாகனத்தில் தெண்டாயுதபாணி அலங்காரத்துடன் வீற்றிருக்க பக்தர்கள் குறை தீர்க்கும் திருமுருக பெருமானுக்கு தீபாராதனை வழங்க தொடங்கினர். பினாங் தைப்பூசம் வர்றது இதுக்கு முன்னாடி பத்திகேஃபில் தான் நிறைய தடவை வந்திருக்கேன். அங்கே முன்னாடி ரொம்ப நாள் தான் தருவோம். இந்த தடவை காவடியில் நிறையா இருக்குது, கூட்டம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப வசதியாக இருக்குது, எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. அதனால தான் இங்கே சிறப்பாக இருக்கும். தண்ணீர் பந்தல் சொல்லுவோம். மற்ற ஸ்டேட்டை விட பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரதம் இருக்குது, கோல்டன் இருக்குது, சில்வர் இருக்குது. ஸோ அதுதான் இந்த பினாங்கோட ஸ்பெஷல்னு நாங்கள் நினைக்கிறோம். யூஸ்வலாக ஆஃப்டர் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போய் செலுத்துவோம். ஸோ மார்னிங் வந்துட்டு மெயினாக வருது ரதம் பார்க்க தான். ரதம் வெளியாகல. வெள்ளி ரதத்தின் முன்னே நாட்டுக்கோட்டை நகரத்தார் நூற்றுக்கணக்கானோர் மயில் காவடி ஆடி செந்தில்நாதனை மனம் குளிர வைப்பதை பினாங்கில் மட்டுமே காண முடிகிறது. வழிநடுக அமைக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் பந்தல்களில் பக்தர்கள் தாகமும் பசியும் போக்க நீரும் அன்னதானமும் வழங்கப்படுகின்றன. வெளிநாடுகளில் இருந்தும் பினாங்கு தைப்பூசத்தை காண பக்தர்கள் குவிந்துள்ளனர். நான் லண்டன்ல இருந்து வர தைப்பூசத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர். நம்பிக்கை தான், நல்லா நடக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முதல் இப்படி பார்த்ததில்லை. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பிடிச்சி. ஐ எம் ஃப்ரம் சிட்னி. நான் சிட்னிலேருந்து வந்திருக்கேன். இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட், அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. அந்த வைப், அந்த மக்கள், அந்த ஃப்ரெண்ட்லினஸ் அண்ட் the way they have organized it ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அந்த கிளீனிங் எல்லாம் ஆன் த ஸ்பாட் கிளீனிங், பியூட்டிஃபுல். நான் வந்து மெல்பர்ன்லேருந்து வந்திருக்கேன். ஹோம் டவுன் அலோஸ்டா, நம்ம ஹோம் டவுன் வேறு. ரெண்டாவது வந்து இங்கே வந்தால் இப்போ ஒரு கூட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறோம். அண்ட் ஐ லைக் த அட்மாஸ்பியர். மத வேற்றுமைகளை மறந்து கதிர்வேலனின் அருளை பெற அவன் தேர் செல்லும் வழியெல்லாம் பிற இனத்தவர் தேங்காய் உடைத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது பினாங்கு ரத ஊர்வலத்திற்கே உரிய தனிச்சிறப்பாகும். பக்தர்கள் புடைசூழ வெள்ளி ரதமும் தங்க ரதமும் தண்ணீர்மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அதேவேளை தைப்பூசத்தின் முதல் நாளான இன்று பினாங்கு தண்ணீர்மலை பால தண்டாயுதபாணி ஆலயத்தில் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. அது பற்றிய மேல் விவரங்களுடன் செய்தியாளர் தேன்மொழி முனியாண்டி. தேன்மொழி. நன்றி கோகிலவாணி. வணக்கம் நண்பர்களே. இன்று காலை வெள்ளி மற்றும் தங்கரத ஊர்வலங்கள் தொடங்கிய நிலையில் தண்ணீர் மலையை நோக்கி அவை வந்து கொண்டிருக்கின்றன.
பக்தர் குறை தீர்க்க பாய்மரத்தில் வந்தானோ, தணிகை வடிவேலன் தண்ணீர் மலை அமர்ந்தானோ என ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானை உள்ளம் உருக வணங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். இதுவரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடியுள்ள நிலையில் இன்றிரவு அவ்வெண்ணிக்கை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பினாங்கு தைப்பூசத்தின் சிறப்பு அம்சமாக கருதப்படும் தண்ணீர் பந்தல்களில் பக்தர்களுக்கான சேவைகள் தொடங்கிவிட்டன. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடி என பல வண்ண காவடிகளை பக்தர் சுமந்து செல்லும் நிலையில் நேர்த்தி கடனை செலுத்த வருபவர்கள் வழக்கம் போல தண்ணீர் மலை நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணியை வணங்கிவிட்டு மலை கொண்ட அழகன் அருள்மிகு பாலதண்டாயுதபாணியை வணங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். காலை தொடங்கி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணிக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் பக்தர்களின் அன்பு மழையில் அழகன் முருகன் நனைந்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் பாதுகாப்புடன் நேர்த்தியான முறையில் வழிபாட்டை மேற்கொள்ள ஆலய நிர்வாகம் இம்முறை பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய செயலாக்க தரப்பினரும் ஆலய வளாகத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதை காண முடிகிறது. அந்த தகவலுடன் விடைபெறுகிறேன். நன்றி. நான் தேன்மொழி முனியாண்டி. நன்றி தேன்மொழி. வெள்ளி மாநில செந்தில் வடிவேலனுக்கு தொடங்கியது தைப்பூச உற்சவம். அலங்கார விளக்குகள் பூட்டிய தேரில் ஈப்போ புந்தோங் சுங்கைப்பாரி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து முருகப்பெருமானை ஏந்திய திருத்தேர் அதிகாலை 6 மணிக்கு புறப்பட்டு காலை 11 மணி வாக்கில் ரதம் ஈப்போ அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்தை வந்தடைந்தது. மலையடிவாரத்தில் குடிக்கொண்ட முருகா, பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா, சக்தியுமை பாலனே முருகா, மனித சக்திக்கே எட்டாத தத்துவமே முருகா. இன்று கள்ளுமலையானின் தாய் வீடாம் புந்தோங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட திருத்தேர் ஊர்வலத்தில் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேர் செல்லும் வீதிகளில் பக்தர்கள் தேங்காய் உடைத்து வழிபடுதல், ஓயாத அர்ச்சனைகள், 8 திக்கும் ஒலிக்கும் வேல்வேல் முழக்கத்துடன் பவனி வரும் அழகன் முருகனை காண 1000 கண்கள் போதாது என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, இந்த முக்கியமாக இந்த லஹார் லேனு, இந்த இந்தியன் ஸ்ட்ரீட்டில் வந்து கடைகள் வந்து ரொம்ப போடாமல் போக்குவரத்துக்கு நெரிசல் குறைவாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஏற்பாடுகள் செய்திருக்கோம். அதை தவிர்த்து கோவிலில் வந்து கூட்டங்கள் நெரிசலை குறைப்பதற்காக வந்து நம்ம அதிகமான வாலண்டியர்ஸ் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வழி நெடுகிலும் தண்ணீர் பந்தல்களுக்கு குறைவில்லை. பக்தர்கள் பசியை போக்க சைவ உணவுகள் வழங்கப்பட்டன. காலையிலே நீங்கள் போய் எங்களோட நேர்த்திக்கடனை செலுத்திட்டு கோயிலில் எடுத்துட்டு அதோடு நாங்கள் இந்த ரத ஊர்வலத்தில் கலந்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் நாங்கள் பார்க்குறோம், இந்த நிர்வாகம், கோயில் நிர்வாகம் அந்த தைப்பூசத்தை நல்ல முறையில் வழிமுட்டுறாங்க. குப்பைங்களாம் இல்லாமல் நல்லா க்ளீனான ஒரு தைப்பூசத்தை அந்த நிர்வாகம் இந்த வருஷம் ரொம்ப வலியுறுத்துற மாதிரி அதே மாதிரி அதை செய்கிறாங்க இந்த வருஷம். ஸோ மக்களும் அதுக்கு ஆதரிக்கிறாங்க. நான் 3:30 வந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் டிவோட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ நான் இவங்க கூட வந்திருக்கேன். இப்போதைக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த வாட்டி நிறைய பேர் ஆக்சுவலாக நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்கன்னு. ஸோ ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கும். ஆக்சுவலாக அந்த க்ரீன் ஷர்ட் போட்ட எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க யூத்ஸ். ஆக்சுவலாக வெரி குட் டு இம்ப்ரூவ் த தைப்பூசம்லாம். ஒரு 2-3 வருஷமாக வரல, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து 7 மணிக்கெலாம் வந்துட்டோம். 7 மணிக்கு வந்து இப்போ தான் ரதம் வருது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ க்ரௌடு நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க. வெரி நைஸ் டு see. தேர் ஊர்வலம் சிறப்பாக நடைபெறுவதை உறுதி செய்ய 400க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் களம் இறக்கப்பட்டனர். ஆலய நிர்வாக இளைஞர் பிரிவினரும் சிறந்த முறையில் செயலாற்றினர். குறிப்பாக ஈப்போ மக்கள் இன வேற்றுமை கலைத்து ஒற்றுமை விழாவாக தேர் ஊர்வலத்தை கொண்டாடினர். So every year we will follow the chariot and to give support as unity of our community instead of our religions and faith as a whole. For me, unity is very important lah. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரதம் போகிற ரூட் எங்கேயுமே வந்து ஆல்கஹால் வந்து நம்ம கண்டிப்பாக பேன் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து கேமாவும் வந்து மஜ்லிஸ் பண்டாரையை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆகையால் இந்த ஒரு நல்ல பணியை வந்துட்டு தொடர்ந்து ஆலயத்துக்கு உதவிகரமாக மாநில அரசாங்கமும் துணையாக நின்று ஆலயமும் இருந்து அல்லாஹ் ஒன்று
சென்று ஒரு யூனிட்டி தைப்பூசமாக இந்த வருஷம் கருதுகிறோம் நாங்கள். முருகப்பெருமானை ஏந்திய திருத்தேர் காலை 11 மணியளவில் கல்லுமலையை வந்தடைந்தது முதல் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. மாலை 3 மணி தொடங்கி பக்தர்களின் பாலபிஷேக நேர்த்திக்கடனில் மனம் குளிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டிக்கோலத்தில் வீற்றிருக்கும் கல்லுமலை முருகன். மயிலேறி வந்த மால் முருகன் ஆண்டியாய் கல்லுமலை அடிவாரத்தில் குடிகொண்டான். தன்னை நாடி வருவோரை புன்முறுவலுடன் அருள்பாலித்து கொண்டிருக்கும் சுப்பிரமணியருக்கு இடைவிடாது பாலால் திருமஞ்சனம். கல்லுமலையிலிருந்து நேரடி நிலவரங்களை விவரிக்கிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வி இளங்கோவன். தமிழ்ச்செல்வி. ஓம் சரவணபவ. நன்றி கோகிலவாணி. வணக்கம் அன்பர்களே. முள்ளும் குத்தட்டுமே, கல்லும் தட்டட்டுமே, வழி கொஞ்சம் பொறுத்திருப்போம். அப்பன் முருகன் தரிசனத்தை காண என பக்தர்கள் பால்குடம், காவடி, கரும்பு தொட்டிலை ஏந்தி கொண்டு நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். இம்முறை பக்தர்கள் நேர்த்தி கடனை முறையாக செலுத்துவதை உறுதி செய்ய ஆலய நிர்வாகம் பல வசதிகளை மேம்படுத்தியுள்ளது. குறிப்பாக தைப்பூசத்தை முன்னிட்டு காவடிகளை ஏந்தி வரும் பக்தர்கள் இடையூறின்றி காவடிகளை செலுத்த ஆலய நிர்வாகம் முறையான ஏற்பாடுகளை செய்துள்ளது. அது தொடர்பான மேலும் தகவலை பகிர்ந்து கொள்ள என்னுடன் ஆலய செயலாளர் வேமு தியாகராஜன் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏற்பாடுகளை பற்றி சொல்லுங்க ஐயா. காவடிகளுடைய ஏற்பாடுகள் ஏறக்குறைய இதுவரை 120 காவடிக்கு மேல் வந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நம்முடைய முடி இறக்குதலுடைய ஏறக்குறைய எண்ணிக்கை 1200 பேர் இதுவரை முடி காணிக்கை செலுத்தியிருக்கின்றார்கள். மற்றும் பால் குடம் ஏந்தி அதனுடைய பால் அபிஷேகம் செய்வதற்கு ஏறக்குறைய 10,700 பேர் மேல் வந்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய ஏற்பாட்டிலே காவல்துறை நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார்கள். காவல்துறையை பொறுத்தவரை பல சாலைகளை போக்குவரத்துக்கு நிறுத்தி இருக்கின்றார்கள். இது குறிப்பாக பக்தர்கள் தங்களுடைய கடனை சிறப்பாக செய்வதற்கு உள்ள எல்லா ஏற்பாடுகளும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தைப்பூசம் மிகச் சிறப்பான ஒரு தைப்பூசமாக அமைவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஆக இன்று மாலை 3 மணி தொடங்கி நாளை மாலை 3 மணி வரை கல்லுமலையானுக்கு பால அபிஷேகங்கள் தொடரும். இன்று காலை முதல் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது முருகப்பெருமானின் அடியார்கள் அங்க பிரதேசனம் கரும்பு தொட்டில் காவடிகளை செலுத்துவதை காண முடிந்தது. இவ்வாண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு 4 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வருகை புரிவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. முருகனுக்கு 36 வகை காவடிகள் செலுத்தப்பட்டாலும் பேரழகன் கல்லுமலையானுக்கு உகந்தது என்னவோ LED வண்ண விளக்குகள் பொருத்தப்பட்ட காவடிகள் தான். ஆக இன்றிரவு அதிகமான விளக்கு காவடிகளை கல்லுமலை வளாகத்தில் காணலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பு பூசைக்கு பின் கல்லுமலை ராஜ அலங்காரத்தில் அருள் பாலிப்பார் என்பதால் பக்தர்களின் காணிக்கை பால் அவரது திருவடி பாதங்களில் செலுத்தப்படும். ஆக அந்த தகவல்களுடன் இப்போ கல்லுமலையிலிருந்து விடைபெறுவது நான் தமிழ்ச்செல்வி இளங்கோவன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி தமிழ்ச்செல்வி. மீண்டும் விற்கப்படும் ரமதான் சந்தைக்கான உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படும். அந்த எச்சரிக்கையை விடுத்தார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். நோன்பு பெருநாள் சந்தைக்கென வழங்கப்படும் உரிமத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் எளிதில் லாபம் ஈட்டும் நோக்கத்திற்காக சில தரப்பினர் விற்று வருகின்றனர். அப்படி ரமதான் சந்தைக்கான உரிமம் மீண்டும் விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் தொடர்புடையோரின் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படும். ஆனால் கிடைத்த உரிமத்தை மற்றவருக்கு மீண்டும் விற்பது தவறான செயலாகும். ஆகவே உரிமம் கிடைக்காதோர் ரமதான் சந்தையில் வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது. அதுவே அந்த உரிமம் வேறொருவருக்கு மாற்றப்பட்டால் அந்த கணமே அது ரத்து செய்யப்படும். அந்த செயலாக்க நடவடிக்கையை டிபிகேஎல் அதிகாரிகள் இதுவரை செவ்வனே ஆற்றி வருகின்றனர். புத்ராஜயாவில் பிரதமர் துறை பணியாளர்களுடனான ஒன்று கூடலில் கலந்து கொண்ட போது டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் வறுமை ஒழிப்பு, வெள்ளத்தடுப்பு திட்டம் முதலிய மக்கள் நலன் பேணும் முனைப்புகளை துரிதப்படுத்துமாறு உத்தரவிட்டார். அந்த திட்டங்களுக்கு விரைந்து நிதி ஆதரவு அளிக்க சில தளர்வுகளை வழங்குமாறு தேசிய கருவூலத்தை அவர் கேட்டுக்கொண்டார். பொருளாதார அமைச்சுடன் இணைந்து அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் கூறினார்.
இதனிடையே இவ்வாண்டு ஆசியான் கூட்டமைப்புக்கு தலைமையேற்கும் மலேசியாவின் ஆயத்த நிலை ஆக்ககரமாக உள்ளது. ஆசியானில் இடம்பெறவிருக்கும் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை பொது சேவை ஊழியர்கள் திறம்பட நிர்வகித்து செயல்படுத்தவிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஆசியான் கூட்டமைப்பை நிர்வகிப்பது நாட்டின் நிலையையோ பெருமையையோ புலப்படுத்தும் விடயம் அன்று. மாறாக நாட்டின் நிர்வாகம் சீராக இயங்குவதை உறுதி செய்வதில் அரசு ஊழியர்கள் கொண்டிருக்கும் செயல்திறனை பிரதிபலிக்கிறது. பாதுகாவலர் நிறுவனங்கள் மற்றும் உதவி போலீசுக்கான பயிற்சி வழிகாட்டுகள் மேம்படுத்தப்படும். ஷாலாமில் உள்ள பேரங்காடியில் நேற்று முன்தினம் நடந்த துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அந்த முனைப்பு கையாளப்படவிருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நஸ்ஜோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த விவகாரத்தை பாதுகாவலர் நிறுவனங்களுக்கும் உதவி போலீசுக்கும் பயிற்சி அளிக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கும் அரச மலேசிய போலீஸ் படை நுண்ணோக்கும். பாதுகாவலர் அல்லது உதவி போலீஸ் எவராக இருப்பினும் அவர் போலீஸ் படையினரால் பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும். புத்ராஜாவில் உள்துறை அமைச்சின் மாதாந்திர ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டத்துஸ்ரீ சைஃபுடின் செய்தியாளர்களிடம் பேசினார். அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதிக்க உள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் எந்த நாடுகளுக்கு அந்த வரி விதிப்பு செயலாக்கப்படும் என இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை. அதிபராக பதவியேற்றது முதல் ட்ரம்ப் பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக வரி விதித்து வருகிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்துள்ளன. இந்நிலையில் அடுத்ததாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் எஃகு அலுமினியத்திற்கு கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 31 மாவோயிஸ்ட்கள் பிரிவினவாதிகள் கொல்லப்பட்டனர். அந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 2 உயிரிழந்த நிலையில் 4 வீரர்கள் காயமடைந்தனர். சத்தீஸ்கரில் உள்ள 33 மாவட்டங்களில் 8 மாவோயிஸ்ட்கள் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதாக செயலாக்க தரப்பு அறிவித்திருந்தது. குறிப்பிட்ட பகுதிகளில் அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் தீவிரவாதிகளின் ஆதிக்கத்தை முழுமையாக ஒழிக்க இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. அதற்காக சத்தீஸ்கர் காவல்துறையின் மாவட்ட சிறப்பு அதிரடி படையைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் மட்டும் 287 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். 1000 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளில் மாவோயிஸ்டுகள் 10,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். நமீபியாவின் முதல் அதிபர் உடல்நலக் குறைவால் இன்று உயிரிழந்தார். 1990ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவிடமிருந்து சுதந்திரம் பெற்று தனி நாடாக உதயமான நமீபியாவுக்கு சம் நுயோமா முதல் அதிபராக பொறுப்பு வகித்தார். அவரின் மறைவை நடப்பதிபர் நங்கோலோ பூம்பா மிகுந்த துக்கத்துடன் அறிவித்தார். 97 வயதான சாம் நுயோமா உடல் நலக்குறைவால் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். பின்னர் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். அவரது மறைவிற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நமீபியாவின் நிறுவன தந்தை என்றழைக்கப்படும் இவர் அந்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரராவார். ஈராயிரத்து 25 சின்சினாட்டி கெய்னர் கிண்ண போட்டியில் வாகை சூடினார் எஸ் சிவசங்கரி. அந்த தேசிய ஸ்குவாஷ் தாரகை முன்னதாக இறுதியாட்டத்தில் அமெரிக்காவின் அமெண்டா ஷாபியை வீழ்த்தினார். 48 நிமிடங்களுக்கு தொடர்ந்த அவ்வாட்டத்தில் சிவசங்கரி அமெரிக்க வீராங்கனையை 11-7, 6-11, 7-11, 11-7, 11-4 என வென்றார். நடப்பு பருவத்தில் அவர் சூடியிருக்கும் முதல் வெற்றியாளர் பட்டம் இதுவாகும். அமெரிக்காவில் நடைபெற்ற அப்போட்டியில் சிவசங்கரி நடப்பு வெற்றியாளர் ஒலிவியா வேவரை அரையிறுதியில் அதிர்ச்சி தோல்வி அடைய செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஸ்பெயினிய லா லீகாவில் அசத்தியது பார்சலோனா. இன்று அதிகாலையில் 10 வீரர்களுடன் விளையாடிய அணி செவியாவுக்கு 4-1 என பந்தாடியது. முற்பாதி ஆட்டத்தில் பார்சாவை ஒற்றை கோலில் முன்னணி வகிக்கச் செய்தார் ராபர்ட் லெவன்டாஸ்கி. எஞ்சிய 3 கோல்களை பிற்பாதியில் ஃபெர்மின் லாபெஸ், ரஃபின்ஹா, எரிக் கார்சியா ஆகியோர் பெற்றுத் தந்தனர். 62வது நிமிடத்தில் உபசரணை அணி வீரரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதால் ஃபெர்மின் லாபெஸ் திடலை விட்டு வெளியேற்றப்பட்டார். அதன் பின்னர் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக போராடியது பார்சா. 48 புள்ளிகளுடன் லீக் பட்டியலில் 3ஆம் நிலையில் உள்ள அவ்வணி முதலிடத்தில் இருக்கும் ரியால் மேட்ரிட்டுடனான புள்ளிகள் இடைவெளியை 2ஆக குறைத்துக் கொண்டது. மெக்சிகோவின் மொன்டெரி கால்பந்து அணியில் புதியதாக இணைந்திருக்கிறார் செர்கியோ ராமோஸ். அந்த ஸ்பெயினிய முன்னாள் தற்காப்பு வீரர் அவ்வணியுடன் ஓராண்டுக்கு ஒப்பந்தமாகி உள்ளார். ரேயடோஸ் என அறியப்படும் அது மெக்சிகோவில் பொருளாதார நிலையில் செல்வாக்கு மிக்க அணிகளில் ஒன்றாகும். அமெரிக்காவில் அடுத்த கோடை காலத்தில் விரிவாக்கம் கண்டிருக்கும் கிளப்புகளுக்கு இடையிலான உலக கிண்ண போட்டியில் பங்கேற்கும் 3 மெக்சிகோ அணிகளில் ஒன்றாக அது விளங்குகிறது. செவிலாவிலிருந்து விலகிய 7 மாதங்களுக்கு பின்னர் மொன்டெரியில் கால் பதித்துள்ளார் ராமோஸ். குரல் உள்ளுணர்தல் அன்பால் அழுது மலரியூ மாழ்வானை என்புருகி யுள்ளே நினை. சிவன் மீதுள்ள அன்பால் அழுதல் கூச்சலிடுதல் தன்னை ஆளும் பெருமானை தன் எறும்பெல்லாம் உருகும்படி நினைத்தல் ஆகியவை உகந்ததே. அவை பக்தி என ஆன்ம நெறி புகட்டுகிறார் ஔவை பெருமாட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.